வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஐயனார் குடும்பத்தை ரிசப்ஷன் வைக்கிற வாங்க வாங்கன்னு பிடிவாதமாக கூப்பிட்டு அவங்கள அவமானப்படுத்தணும் வச்சு செய்யணும்னு நினைக்கிற மனோகர் இப்போ அவரே கேவலப்பட்டு நிற்கிறாரு. அவர் சொன்ன பொய்யெல்லாம் நிலா இல்லை இதெல்லாம் பொய் தான் உண்மைன்னு விளக்கிக்கிட்டு இருக்காங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம அவரே அவர் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறாரு. நிலா ஐயனார் குடும்பத்தை பற்றி எல்லாருக்கும் சொல்லிட்டு நான் என் அப்பா வீட்டில் இருக்கப்ப என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சேனோ அதெல்லாம் இங்கே என்னால் தாராளமாக செய்ய முடியுது. அவர்கிட்ட எவ்வளவோ பணம் இருந்தாலும் நான் கேட்டது அவரால் செய்ய முடியல. என் குடும்பம் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. என் விருப்பம் என்ன, நான் எப்படி இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டு கேட்டு எனக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததை நான் பெரிய வரமாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல தேனு, மனோகர், தாஸ் எல்லாரும் முகம் சிரித்து போய் நிற்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா இவங்கெல்லாம் முகம் மலர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. நானே என் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தப்ப கூட என் குடும்பம் தான் என் கூட நின்று இருக்காங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க வானதியோட அப்பாவும் அம்மாவும் புன்னகையோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு நிலா ரொம்ப சந்தோஷமா பெருமையா சோழனை பார்த்து சிரிக்க அவங்க அம்மாவுக்கு உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. நான் என்ன முடிவெடுத்தாலும் என்னை ஜட்ஜ் பண்ணாம நீ தைரியமா பண்ணுப்பா, நாங்கெல்லாம் உன் கூட நிக்கிறோம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு குடும்பம்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு நிலா கேட்க அவங்க அம்மா அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. ஸ்டேஜில் நிற்கிற அண்ணன் தம்பிங்க, கீழே இருக்க வானதி, அவங்க பேரண்ட்ஸ்னு எல்லாருமே நிலாவை பெருமையும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் ஒன்றும் புரியாம குழப்பமும் திகைப்புமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோழனை பத்தி நான் சொல்லியே ஆகணும். சென்னை வந்து நான் வேலை தேடினப்போ நான் கம்பெனியா ஏறி இறங்கி ரொம்ப டிமோட்டிவேட் ஆகியிருந்தேன். அப்ப சோழன் என்னை சிரிக்க வைக்க சின்ன சின்னதா நிறைய பண்ணுவாரு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் பிளாங்கா நின்றுட்டு இருக்க. அப்படியா அப்படிங்கிற மாதிரி சோழன் பார்க்குறாரு. நீ திறமையானவ தான், உனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும்னு என்னை ரொம்ப புகழ்ந்து பேசுவாரு. எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு அப்படின்னு எல்லாம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு என் மேலேயே நம்பிக்கையே இல்லாதப்ப கூட சோழன் என்னை நம்பினாரு. இன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சொந்தமா ஒரு டிசைனிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வேலை பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் என் சோழன் தான் அப்படின்னு நிலா அவரோட கைக்குள்ள கையை விட்டு கோத்து இறுக்கமா பிடிச்சிக்க சோழன் அப்படியே பிரமிப்போட பாக்குறாரு. அட சோழா, நீ இவ்வளோ பண்ணியிருக்கியா அப்படின்னு பாண்டியன் பாக்குறாரு. நகரவும் முடியாம பக்கத்துல வந்து புடுங்கவும் முடியாம ரொம்பவே சிரமத்தோட மனோகரும் அவர் ஒய்ஃபும் நிக்கிறாங்க. இது என்னோட வெற்றி மட்டும் இல்ல, என் குடும்பத்தோட வெற்றி. சோழன் இல்லைன்னாலும் இல்ல, பாண்டி, சேரன்னு, பல்லவன் இல்லைன்னாலும் என்னால இதெல்லாம் பண்ணி இருக்கவே முடியாது அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க அவங்க எல்லாம் கொஞ்சம் நெகிழ்ச்சியோட நிக்கிறாங்க. இன்னும் சொல்லிக்கிற மாதிரி நான் பெருசா எல்லாம் எதுவுமே பண்ணிருக்கல, ஆனா கண்டிப்பா பண்ணுவேன். அந்த நம்பிக்கை என்னை விட என் குடும்பத்துக்கு என் மேல அதிகமா இருக்கு. அந்த நம்பிக்கை தான் என்ன வேகமா ஓட வைக்குது. இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்க நான் நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். உங்க எல்லாருக்கும் என்னோட ஃபேமிலியை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற நிலா அங்கிள் மேல வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்படியே அசையாம உட்கார்ந்திருந்த நடேசனும் எழுந்து அப்படியே மனோகர் நிக்கிற பக்கமா ஸ்டேஜ் மேல ஏறி வர்றாரு. அவர் நிலா பக்கத்துல வந்து நிக்க இது நடேசன் அங்கிள், சோழனோட அப்பா அப்படின்னு சொல்ல அவர் எல்லாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு. அவரு பெருசா இவங்க யாரு கூடயும் அட்டாச்சா இருக்க மாட்டாரு. ஆனா என்கிட்ட அப்படி இல்ல, நான் சாப்பிட்டேனா, நான் ஓகேவா இருக்கேனா அப்படின்னு என்ன அப்படி கவனிச்சுக்குவாரு. இவர் எவ்வளவு ஸ்வீட்னா தினமும் எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்து தனியா சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பாரு. என் மேல அவருக்கு அவ்வளவு பாசம் அப்படின்னு நிலா சொல்ல நடேசனே கொஞ்சம் நெகிழ்ச்சியா பார்த்துட்டு நிக்கிறாரு. அட என் அண்ணனா அப்படிங்கிற மாதிரி கஸ்தூரியும் பரவாயில்லையே மாமா அப்படின்னு கார்த்திகாவும் பார்க்குறாங்க. சின்ன விஷயம்தான், ஆனால் இதெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் கொடுக்கும்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். யார் எது பேசினாலும் எதிர்த்து பேசுகிற அங்கிள் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதே இல்லை. என்னைய சின்ன பொண்ணு தானே இவ, எனக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுறதுன்னு அவருக்கு எந்த ஈகோவும் இருந்தது கூட இல்லை. நான் சொன்னா அவர் அப்படியே கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவரோட முகத்தை பார்க்க அவர் நெகிழ்ச்சியோட நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. இப்படி ஒரு மாமனார் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நிலா புகழாரம் சூட்டிக்கிட்டு இருக்க நடேசனே நெகிழ்த்து போய் நிலாவை பார்த்துட்டு இருக்காரு. கஸ்தூரிக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. கஸ்தூரியும் கார்த்திகாவும் அவரை ரொம்ப பெருமையா பார்த்துட்டு இருக்க பரவாயில்ல, இந்த மனுஷனும் நல்ல மனுஷன் தான் போல இருக்குன்னு வானதியோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. நடேசனுக்கு கண்ணே கலங்கிடுது. அவரு கண்ணீர் துளி அப்படியே லைட்டா தொடச்சிட்டு இருக்க. அப்புறம்
வாங்கண்ணா அப்படின்னு சேரனை கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து பக்கத்துல நிறுத்தி வைக்கிற நிலா. இவர் தான் சேரன், என் ஹஸ்பண்டோட அண்ணன் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் வணக்கம் போடுறாரு அவரு. இவரை எப்படி கூப்பிடுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த வீட்டுக்கு போன நாள்ல இருந்து சேரன் என்ன அண்ணன்னு தான் கூப்பிடுறேன். அவரும் என்ன சொந்த தங்கச்சி மாதிரி தான் பாத்துக்கிறாரு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க சோழன் அப்படியே ஓர பார்வையா நிலா ஃபேமிலியை பாக்குறாரு. அவங்கெல்லாம் அப்படியே உறைஞ்சு போன பனி சிலை மாதிரி நிற்கிறாங்க. கல்யாணம் ஆகி வந்ததும் நான் என் வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணேன், என் அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு நிலா சொல்ல படக்குன்னு தாஸ் முகத்தை திருப்பிக்கிறாரு. நான் அவங்க கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்ணியும் அவங்க யாரும் என்கிட்ட பேசல. அப்பெல்லாம் பல இடத்துல சேர அண்ணன் தான் எனக்கு ஒரு அப்பாவா அண்ணனா அம்மாவா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணாரு அப்படின்னு நிலா சொல்ல என்னப்பா எதுக்குப்பா இதெல்லாம்ன்ற மாதிரி சேரன் பாக்குறாரு. அவ்வளவுதானா இன்னும் இருக்கான்ற மாதிரி தாஸ் பார்த்துட்டு இருக்க தேனும் மனோகரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. கார்த்திகா ரொம்ப பெருமையும் சந்தோஷமா சேரனை பார்த்துட்டு இருக்க கஸ்தூரியும் கொஞ்சம் பெருமிதமா உட்கார்ந்துருக்காங்க. நான் இவரை சோழனோட அண்ணனா நினைச்சதே இல்லை, என்னோட சொந்த அண்ணனா தான் நான் எப்பவுமே ஃபீல் பண்றேன் அப்படின்னு நிலா சொல்ல அவருக்கு கண்ணீர் வந்துடும் போல இருக்கு. அண்ணன் கிட்ட நான் மனசு விட்டு அழுது இருக்கேன், மனசு விட்டு நிறைய பேசி இருக்கேன். எப்போதுமே எனக்கு என்ன வேணும், நான் என்ன நினைக்கிறேன்றத மட்டுமே முதல்ல வச்சு எனக்காக யோசிக்கிற என் அண்ணன் சேர அண்ணன் தான் அப்படின்னு நிலா சொல்ல சோழனும் ரொம்ப நெகிழ்ச்சியோட பார்த்துட்டு இருக்க அப்படியே விட்டா கரைஞ்சிருவார் மாதிரி நிக்கிறாரு நடேசன். ஆனா அவங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல நிக்கிறாங்க. சேரனால கண்ட்ரோல் பண்ண முடியாம கண்ணீர் வெளியே வந்துற அப்படியே நாசுக்கா தொடிக்கிறாரு. எங்க வீட்டுல பொண்ணுங்க கிடையாது, நான் தான் முதல்ல அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன். இத்தனை ஆண்கள் இருக்கிற வீட்டுல எப்படி இருக்கிறதுன்னு எனக்குமே ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஆனா இப்போ நான் பெருமையா சொல்றேன், அந்த வீட்டுல நான் சேஃபா ஃபீல் பண்ண மாதிரி வேற எந்த வீட்லயும் நான் ஃபீல் பண்ணதில்ல அப்படின்னு நிலா சொல்ல ஐயனார் குடும்பம் மொத்தமும் நிலாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லடி, இந்த பொண்ணு சொல்றத பார்க்க இவங்கெல்லாம் நல்ல மனுஷங்களா தான் தெரியுறாங்க அப்படின்னு வானதி அம்மா சிரிப்போட வானதியை பாக்குறாங்க. நான் பிறந்து வளர்ந்த என் வீட்டை விட நான் புகுந்த வீடு தான், எனக்கு எல்லா அம்மாவும் மாறிட்டாங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு சேரனை பார்க்க மனோகர் தாஸ் எல்லாமே ரொம்பவே டென்ஷனும் எரிச்சலுமா நிக்கிறாங்க. கடைசியா நிலாவும் நெகிழ்ந்து போய் இவங்கெல்லாம் இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது, அதுக்காக எங்களுக்குள்ள சண்டையே வராதுன்னெலாம் இல்ல, நாங்க நிறைய சண்டை போடுவோம். ஆனா எல்லாருமே நான் என்ன பேசினாலும் நிதானமா கேட்பாங்க, எது சரி எது தப்புன்னு யோசிச்சு நியாயமா நடந்துக்குவாங்க அப்படின்னு நிலா சொல்ல மறுபடியும் சேரன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது. சின்னவங்க பெரியவங்க எல்லாம் நான் யோசிச்சதே இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு நிலா சேரனை பார்த்து சிரிக்க அவரும் சிரிப்போட பாக்குறாரு. என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஏன் அண்ணனுக்கு மட்டும் ஸ்பெஷல் தேங்க்ஸ்னு சொல்லி நிலா அப்படியே அவர் தோல்ல தலையை சாச்சிக்கிறாங்க. என்னப்பா நீ அப்படிங்கிறாரு சேரன். சோழனும் நடேசனும் ரொம்ப நெகிழ்ச்சியா பார்த்துட்டு இருக்க. நீங்க வாங்க அப்படின்னு பாண்டிய கூப்பிட சேரன் நகர்ந்துகிட்டு நீ வாடா அப்படின்னு அவர் நின்ன இடத்துல பாண்டிய நிறுத்துறாரு. இது பாண்டி எது பேசினாலும் ஒரு வார்த்தை தான் பேசுவாரு, அது இவர் தான் அப்படின்னு நிலா சொல்ல பாண்டி கொஞ்சம் தயக்கமா கூட்டத்தை பாக்குறாரு. ரொம்ப கம்மியா தான் பேசுவாரு, ஆனா அப்படி பேசுற விஷயம் ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு நிலா சொல்ல வானதி ரொம்பவே பெருமையும் சந்தோஷமா பாக்குறாங்க. ரொம்ப தெளிவா யோசிப்பாரு, ரொம்ப பயங்கரமான உழைப்பாளி அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க பாண்டி ரொம்ப நெகிழ்ச்சியோட நிலாவை பார்த்துட்டு இருக்காரு. குடும்பத்துக்காக மட்டுமே யோசிக்கிற ரொம்ப நல்ல மனுஷன். நான் இந்த மேடையில நின்னு சொல்றேன், கண்டிப்பா இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ள இவரு ரொம்ப பெரிய உயரத்துக்கு போவாரு, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லி நிலா கைய நீட்ட பாண்டிய நிகழ்ச்சியோட ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு தேங்க்ஸுங்கிறாரு. சோழன் நடேசனை ரொம்ப பூரிப்பா பார்த்துட்டு இருக்க தேனும் மனோகரும் ரொம்ப வெறுமையான வெற்று பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன முடிவெடுத்தாலும் நீங்க எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க பாண்டி, அதே மாதிரி நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நானும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க நிலா. இது போதுங்க அப்படின்னு பாண்டி தலையாட்ட ஏய் பல்லவா அப்படின்னு கூப்பிடுறாங்க நிலா. போடா பல்லவா அப்படின்னு சேரன் அவரை அனுப்பிவிட பாண்டி நகர்ந்துகிட்டு பல்லவன் அந்த இடத்துல நிறுத்துறாரு. இது பல்லவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ், எனக்கு ஒரு குட்டி தம்பி மாதிரி, எப்பவும் அண்ணி அண்ணின்னு என்னை சுத்தி சுத்தி வருவான். அவன் என்ன அண்ணியா பார்க்கல அம்மாவா தான் பாக்குறான் அப்படின்னு நிலா சொல்ல படக்குன பல்லவன் பயங்கர நெகிழ்ச்சியோட நிலா முகத்தையே பாக்குறாரு. அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நிலா சொல்ல இப்ப பாண்டி சேரன்
எல்லாருமே ரொம்ப நெகிழ்ந்து போய் பார்க்குறாங்க நிலாவை. நான் அந்த வீட்டுக்கு போய் முதல்ல கனெக்ட் ஆனது பல்லவன் கூட தான். இவனால தான் நான் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நிலா பல்லவனோட கையை இறுக்கி பிடிக்கிறாங்க. இந்த 4 பேர்கிட்டையும் நான் ஏதாவது கேட்டா உடனே செய்யணும்னு நினைப்பாங்க. எனக்காக சூரியனை கட்டி இழுத்துட்டு வர்றீங்களான்னு சோழன் கிட்ட கேட்டா சோழன் அதுக்கு என்ன சொல்லுவாரு தெரியுமா? இதோ இழுத்துட்டு வர்ற நிலான்னு தான் சொல்லுவாரு அப்படின்னு நிலா சொல்ல அவர் வெக்கத்தோட கொஞ்சம் நெத்திய தேய்ச்சிக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, உடனே 4 பேரும் கிளம்பிடுவாங்க அப்படின்னு நிலா சொல்ல சின்ன சிரிப்போட நிக்கிறாங்க எல்லாரும். சூரியனை பிடிக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும், இவங்களுக்குமே அது தெரியும். ஆனா நான் கேட்டா அவங்க எந்த விஷயத்துக்குமே நோ சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு நிலா சொல்ல 4 பேரும் அப்படியே வர போற கண்ணீரை அடக்கிக்கிட்டு நெகிழ்ச்சியோட நிக்கிறாங்க. மனோகரம் தேனு எப்படி நிப்பாங்கன்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேங்க. அவங்க பயங்கர தவிப்பா முள்ளு மேல நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. நிலா அவங்க அப்பா பக்கம் திரும்பி, சத்தியமா சொல்றேன்ப்பா, நீங்க எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருந்தா கூட இப்படி ஒரு பையனை இப்படி ஒரு குடும்பத்தை பார்த்திருப்பீங்களான்னு கூட தெரியல அப்படின்னு நிலா சொல்ல தேனை உடனே மனோகரை பாக்குறாங்க. என்ன அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறாங்க, இந்த குடும்பத்தை நானும் சந்தோஷமா பாத்துக்கணும் இல்ல அப்படின்னு நிலா கேட்க தேனுக்கு ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தெல்லாம் உங்களாலெல்லாம் நிஜமாவே பார்த்திருக்கவே முடியாது அப்படின்னு நிலா சொல்ல தேனு திடுக்குன்னு மகளை பாக்குறாங்க. இந்த குடும்பத்துல மருமகளா இருக்கத நான் பெருமையா நினைக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல சோழன் ரொம்பவே சந்தோஷமும் நெகிழ்ச்சியுமா பாக்குறாரு. நான் சாகுற வரைக்கும் இவங்க கூட எல்லாம் ஒன்னா டிராவல் பண்ண போறேன்னு நினைக்கிறப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல மனோகரும் தேனும் ஒரு அடிப்பட்ட பார்வை பாக்குறாங்க. இவங்க 5 பேரும் அப்படியே ரொம்ப நெகிழ்ந்து போய் சொல்ல வார்த்தை இல்லாம நிக்கிறாங்க. மொத்த கூட்டமும் துளி சத்தம் இல்லாம மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. என் குடும்பத்தை உங்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் அப்பா அம்மாவை மதிச்சு இங்க வந்திருக்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணுன்றாங்க நிலா. கூட்டம் மொத்தமும் குபீர்னு கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. தேனும் மனோகரும் ஒருத்தர் சங்கடமா பார்த்துட்டு நிற்க தாஸ் ரொம்பவே கடுப்போட நிற்கிறாரு. பல்லவான்னு கூப்பிட அண்ணி அப்படிங்கிறாரு. ஒரு செல்ஃபி எடு அப்படின்னு நிலா சொல்ல இப்போ அவரு ரொம்பவே தைரியமா மொபைலை கையில எடுத்துக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி போய் அண்ணே வாண்ணே அப்படின்னு சேரனை தோல்ல கையை போட்டுக்கிறாரு. சேரன் பாண்டி தோல்ல கையை போட்டுக்க. அடுத்து நிலா, அடுத்து சோழன், அடுத்து பெரியவர்னு எல்லாரும் நிக்கிறாங்க. பல்லவன் ஃபேமிலி செல்ஃபி எடுக்க அத விரக்தியோட இவங்க 4 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் ஸ்டேஜை விட்டு இறங்கி போகல. அதுக்கப்புறம் நிலாவும் சோழனும் உட்கார, நடுப்புற குழந்தை உட்கார, அவங்களோட லெஃப்ட் சைடு ஐயனார் ஃபேமிலியும் ரைட் சைடு நிலா ஃபேமிலியும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலா அவங்க அம்மா அப்பா குழந்தை அண்ணி கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ரிசப்ஷன்லாம் முடிஞ்சாச்சு, நைட் ஆயிடுச்சு. சோழன் அவரோட காரை தொடச்சிட்டு இருக்க, அண்ணே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு, கிளம்பலாம்ல அப்படின்னு பல்லவன் வந்து கேட்குறாரு. கிளம்பலாண்டாங்கிறாரு அவரு. அப்போ சேரன் அங்கே வர, கூடவே பாண்டியும் வர்றாரு. டேய் நீ வேணா இன்னும் 2 நாள் இருந்துட்டு வாயேண்டாங்கிறாரு சேரன். ஏன்ன அப்படின்னு அவர் கேட்க, இல்லடா நிலா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு, அதுக்கு 2 நாள் இருந்துட்டு வரணும்னு தோணுமோ என்னமோ, பாவம் இருந்துட்டு வாயேங்கிறாரு சேரன். அண்ணே நிலா இங்க தங்கலாமான்னு சொல்லுவாளா இல்லையான்னு தெரியலையேங்கிறாரு சோழன். இல்லடா இப்பதானே ரிசப்ஷன் முடிஞ்சிருக்கு, அவங்க வீட்லயும் கண்டிப்பா நிலாவை இருக்க சொல்லி தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீ நிலா கூட இருந்து கூட்டிட்டு வர்றது நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே அவங்களே முடிவு எடுக்கட்டும்னு நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு பாண்டி கேக்குறாரு. அப்படி இல்லடா, இதை யாராவது சொல்லணும் இல்லைங்கிறாரு சேரன். அண்ணே அண்ணி இங்க இருக்க வேணான்னு கூட்டிட்டு போயிடலான்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் சோழா இவங்களுக்கெல்லாம் ஏதாவது நடந்துருமோன்ற பயம், அப்படிலாம் எதுவும் நடக்காதடா. அவங்களே ஒத்துக்கிட்டு நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, இப்ப செலவு பண்ணி ரிசப்ஷன் வேற பண்ணி இருக்காங்க, இதுக்கு மேல அவங்க என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிற சேரன் சோழன் கிட்ட திரும்பி, டேய் சோழா நீ இங்கேயே இருந்து நிலா கூட 2 நாள் தங்கிட்டு அப்புறம் பொறுமையா கூட்டிட்டு வான்றாரு. அண்ணே அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு, நான் நிலாவை கூட்டிட்டு வரேன், நாம கிளம்பலாம் வாங்குறாரு சோழன். அட வானே அப்படின்னு சோழன் கூப்பிட, போனேன் அப்படின்னு பாண்டியும் பின்னாடியே வர்றாரு. நிலா அவங்க ரூம்ல பேக் பண்ணிட்டு இருக்க அங்க வர்ற தேனை அதை பார்த்து அதிர்ச்சியோட, ஏய் என்னடி பேக் பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. கிளம்பணுமான்னு நிலா சொல்ல, என்னம்மா இப்பவே எதுக்கு கிளம்பணும், ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போலாம்ல அப்படின்னு தேனை கேட்க, இல்லம்மா நான் கிளம்புறேன்றாங்க நிலா. ஏய் நீ இங்க இருப்பன்னு உங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காரு நிலா அப்படின்னு தேனு சொல்ல, நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு நிலா பேக்கிங்கை கண்டினியூ பண்ண.
தேனு எரிச்சலும் விரக்தியுமா ரூம்ல இருந்து வெளியே போறாங்க. கீழே மனோகர் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்க ஏங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே தேனு வர்றாங்க. சரி நான் அப்புறமா பேசுறேன்னு போனை வைக்கிற மனோகர் என்னம்மான்னு கேக்குறாரு. ஏங்க நிலா பேக் பண்ணிட்டு இருக்கிறா, இப்பவே கிளம்ப போறாளான்னு தேனு சொல்ல கிளம்புறாளா, அவ உங்ககிட்ட கிளம்புறேன்னு சொன்னாளா அப்படின்னு மனோகர் கேக்குறாரு. அவ சொல்லாமலா நான் உங்ககிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்க போறேன், இதோ பாருங்க பைய தூக்கிக்கிட்டு வர்றத அப்படின்னு அங்க வர்ற நிலாவை தேனு கைய காட்டுறாங்க. அப்பா அப்படின்னு நிலா பேக வச்சுட்டு நிமிர அவரும் ஊஞ்சல்ல இருந்து எழுந்து நின்னு என்னம்மா பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க கிளம்புறேன்னு அவங்க அப்பா கேக்குறாரு. ஊருக்கு கிளம்பணும் இல்லப்பா அப்படின்னு நிலா சொல்ல ஊருக்கா அப்படின்னு ஏதோ இதுவரையிலும் கேள்விப்பட்டதே இல்லாத விஷயத்த புதுசா கேட்ட மாதிரி கேக்குறாரு மனோகர். அப்படின்னு நிலா திகைப்பா தலையாட்ட எதுக்கு இப்பவே போகணும் அப்படின்னு மனோகர் கேக்குறாரு. நிறைய வேலை இருக்குப்பா அப்படின்னு நிலா சொல்ல என்னம்மா பெரிய வேலை, இப்பதான் ரிசப்ஷன் முடிஞ்சிருக்கு, ஏம்மா ஒரு வாரம் தங்கிட்டு போலாம்லன்னு மனோகர் கேக்குறாரு. நிலாவுக்கு ஒரு மாதிரி திக்குன்னு இருக்குது. உன் விசேஷத்துக்கு வந்த சொந்தக்காரங்க கூட இன்னும் கிளம்பலடா, அதுக்குள்ள நீ கிளம்புனா நல்லாவா இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்க. அப்பா அப்படிங்கிறாங்க நிலா. என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க வீட்டுக்குள்ள நிழல் தெரியுது. திரும்பி பார்க்க அங்க சேரன், சோழன், பல்லவன், பாண்டியன் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. சேரன் முன்னாடி வர பின்னாடி வர சோழன் கிட்ட அண்ணி கிளம்பிட்டாங்க போலங்கிறாரு பல்லவன். அப்ப நாமெல்லாம் ஒன்னாதான் கிளம்புறோமா அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஆமாண்டா, அவதான் இங்க இருக்க மாட்டான்னு எனக்கு அப்போவே தெரியுமே அப்படின்னு பெருமையா சொல்றாரு சோழன். மனோகர் உடனே சேரனை பார்த்ததும் தம்பி பாருப்பா நிலா பேக் பண்ணிட்டு உடனே கிளம்புறேன்னு வந்து நிக்கிறா, கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்ல சேரன் ரொம்ப தயக்கத்தோட நிலாவை பாக்குறாரு. அடுத்தது மத்தவங்கள பாக்குறவரு ஆமா நீங்களும் பேக் பண்ணி ரெடியா இருக்கீங்க அப்படின்னு மனோகர் கேட்க நாங்க அப்படியே கிளம்புறோம் சார் அப்படின்னு சேரன் மெதுவா சொல்றாரு. கிளம்புறீங்களா, உடனே அப்படி ஊருக்கு போய் என்ன செய்ய போறீங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமேன்றாரு மனோகர். இல்ல சார் எல்லாருக்கும் வேலை இருக்கு, நாளையில இருந்து வேலைக்கு போனாதான் சரியா இருக்குங்கிறாரு சேரன். புரியுது தம்பி, அட்லீஸ்ட் நிலாவும் மாப்பிள்ளையுமாவது இருக்கலாம்ல அப்படின்னு மனோகர் கேட்க அவருக்கு ரொம்பவே சங்கடமாகுது. கேட்டேங்க சார், ஆனா சோழனும் வேலை இருக்குன்னு சொல்றான் அப்படின்னு சேரன் சொல்ல ஆமா ஆமான்னு தலையாட்டுறாரு சோழன். எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குற தேனு அப்போ நிலா இங்க இருக்கட்டும்ங்கிறாங்க. நாங்களே கொண்டு வந்து விடுறோம்னு அவங்க சொல்ல நிலா திடுக்குன்னு நிமிந்து பாக்குறாங்க. இவ சொல்றதும் ஓகே தானே தம்பி அப்படின்னு மனோகர் சேரன் கிட்ட கேக்குறாரு. சேரன் சரின்ற மாதிரி தலையாட்ட அப்பா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இங்க நீங்க திடீர்னு ரிசப்ஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, அதனால நாங்க எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு நிலா சொல்ல மனோகர் தவிக்கிறாரு. அது பாசத்தாலையா இல்ல வச்சு செய்ய முடியாம எல்லாரும் பறந்து போயிருவாங்களேன்ற தவிப்பிலையான்னு தெரியல. எனக்கும் அங்க நிறைய வேலை இருக்கு, அவங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு, அதுக்கு இப்ப கிளம்பினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு நிலா சொல்ல என்னம்மா இப்படி பட்டு பட்டுன்னு பேசுற அப்படின்னு மனோகர் கேட்க இப்பதான் அவ என்ன வேணாலும் பேசலான்ற மாதிரி பேசுறாளே, அவளுக்கு என்னங்கிற மாதிரி தேனு பாக்குறாங்க. எத்தனை மாசம் கழிச்சு நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க தெரியுமா, நேத்து வந்துட்டு இன்னைக்கு போறேன்னு சொன்னா எப்படிறான்னு மனோகர் கேக்குறாரு. எங்க பொண்ணு எங்க வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு நாங்க நினைக்க மாட்டோமா அப்படின்னு அவரு உருக்கமா கேக்குறாரு. அப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம், அதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுல்ல, இப்ப போறது தான்ப்பா சரிங்கிறாங்க நிலா. செம்ம பஞ்சுனே அப்படிங்கிற மாதிரி பல்லவன் தலையை குனிஞ்சிட்டு சிரிக்கிறாரு. சோழன் நீங்க எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா, கிளம்பலாமா அப்படின்னு நிலா கேட்க எல்லாமே பேக் பண்ணியாச்சு, எல்லாருமே பேக் பண்ணிட்டாங்க, கிளம்பலாங்கிறாரு சோழன். சரி அப்படின்னு நிலா பைய எடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் அப்படின்னு கூப்பிட மனோகர் திரும்புறாரு. ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்துச்சு, இவ்வளவு கிராண்டா பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷம் சார்னு கையெடுத்து கும்பிடுறாரு சேரன். நாங்க அப்படியே கிளம்புறோம்னு சேரன் சொல்ல மனோகர் முகத்துல ஆடல. அண்ணே சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, இந்த அளவுக்கு இறங்கி வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை, ரொம்ப தேங்க்ஸ், நாங்க வர்றோங்கிறாரு சோழன். வர்றோங்க சார், போயிட்டு வரோங்க அப்படின்னு அவங்களே ரெண்டு பேர்கிட்டையும் மாறி மாறி சொல்லிட்டு கிளம்புறாங்க. நிலா அவங்க அம்மாவை தாண்டி வர கொடுப்பா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நிலா கிட்ட இருந்து பேக் வாங்குறாரு சேரன். போலாமான்னு சோழன் கேட்க எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் துளி கூட சட்டை பண்ணாம அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க தேனு ரொம்பவே அதிர்ச்சியோட என்னங்க அப்படின்னு கையை நீட்டிக்கிட்டு இருக்க மனோகர் எதுவுமே சொல்ல முடியாம வந்து ஊஞ்சல்ல உட்கார்ந்துடுறாரு. நடேசன் வெளியே ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரு பீடியை பிடிச்சிக்கிட்டு இருக்க அங்க வர்ற சேரன் அதை பார்த்துட்டு அப்பா என்னப்பா கொஞ்ச நேரம் பீடி பிடிக்காம இருக்க முடியாதா உங்களால
அப்படின்னு கோச்சிக்கிறாரு. ஏண்டா எவ்வளவு நேரம்டா காத்துக்கிட்டு இருக்கிறது? வண்டி சாவியை நீங்க எடுத்துக்கிட்டு போயிட்டீங்க, இல்லைன்னா நான் வண்டிக்குள்ளேயாவது உட்காந்துருப்பேன் அப்படிங்கிறாரு நடேசன். பர்ஸை மறந்துட்டு வந்துட்டேன், ஒரு நிமிஷம் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நிலா உள்ளர போக போயிட்டு வாங்குறாரு சோழன். வண்டியை திறந்து விடுங்கடா, உள்ளரையாவது உட்காரலாம் அப்படின்னு நடேசன் சொல்ல, உள்ளர பேக் எல்லாம் வைங்கடா அப்படின்னு ஓபன் பண்றாரு சோழன். எல்லாரும் பேக்கை டிக்கில வச்சிட்டு இருக்கிறாங்க. தேனும் மனோகரும் ஹாலில் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்க. அப்ப தாசும் மதியம் அங்க வர்றாங்க. என்னாச்சுமா அப்படின்னு தாஸ் கேட்க, என்ன நிலா கிளம்புறாளா அப்படின்னு மதி கேட்குறாங்க. ஆமா கிளம்புறாளா, ஒரு 2 நாளைக்கு இங்க இருந்துட்டு போடின்னு சொன்னா இருக்க முடியாதுன்னு கிளம்புறா. உங்க அப்பா எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாரு. என்னத்த சொல்ல, ரிசப்ஷனுக்கு வந்த சொந்தக்காரங்க கூட இன்னும் கிளம்பல, ஆனா இவ கிளம்பி போயாச்சு அப்படின்னு தேனு ரொம்பவே சங்கடத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க. யாரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. அப்போ நிலா உள்ளர வர்றாங்க. பர்ஸை மறந்துட்டு போயிட்டேன்ப்பா அப்படின்னு டீப்பாயில இருக்க பர்ஸை நிலா எடுக்க, நிலா அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட நிலா திரும்பி பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு அவர் எழுந்து வர, என்னப்பான்னு நிலாவும் அவர் பக்கத்தில் வர்றாங்க. நீ எப்பம்மா அவங்க வீட்டு பொண்ணா மாறுன? ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு போன்னு சொன்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்கிற அப்படின்னு மனோகர் கேட்க, தேனும் முறைப்பா பார்த்துட்டு இருக்காங்க. தாசும் ஒரு மாதிரி எரிச்சலோட பார்த்துட்டு இருக்காரு. ஏம்மா அவங்க போறேன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, உனக்கு என்னடா பிரச்சனை? நீ ஏன் கிளம்புறேன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க நிலா அமைதியா நிக்கிறாங்க. தேனும் எழுந்து வர்றாங்க. வர்றவங்க நிலாவோட கையை பிடிச்சிட்டு, நிலா ஏண்டி உனக்கு எங்க கூட எல்லாம் இருக்கணும்னு ஆசையே இல்லையா அப்படின்னு கேட்க, அம்மா ப்ளீஸ்மா, இந்த வீட்டை எவ்வளவு நம்பினேன், உங்க மேலெல்லாம் எவ்வளவு ஆசையா இருந்தேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா நீங்கெல்லாம் அப்ப இருந்த மாதிரி இப்ப இல்ல, உங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, உடனே எல்லாரும் திகைச்சு அதிர்ந்து போறாங்க. என்னம்மா எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்கிற? பெத்த பொண்ணு அப்பாவை பார்த்து பயமா இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பாத்தியா அப்படின்னு மனோகர் கேட்க, அதான்ப்பா அதேதான்ப்பா நானும் ஃபீல் பண்றேன். யாருக்குமே இப்படி சொந்த வீட்டை பார்த்து பயப்படுற நிலைமை வந்துடக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சதை நான் செய்யற வரைக்கும் தான் நான் உங்க பொண்ணு. என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க. ஆனா எப்ப நான் எனக்கு பிடிச்சதை செய்ய ஆரம்பிச்சேனோ அதை தடுக்க நீங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவீங்கன்னு நீங்க காட்டிட்டீங்க அப்படின்னு நிலா சொல்ல, எல்லாருமே அதிர்ச்சியோட பார்த்துட்டு நிக்கிறாங்க. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இங்க 2வது முறை சென்னைக்கு வந்தது கூட என்னை அங்க இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு தான். எப்படியாச்சும் பேசி என்னை கூட்டிட்டு வந்து இங்க திருவண்ணாமலையில இருக்க வைக்கணும்னு தான் பிளான் பண்ணீங்க இல்ல அப்படின்னு நிலா கேட்க, எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஏதோ நான் கட்டாயப்படுத்தி கேட்டதுனால சோழனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. நீங்க எங்களுக்கு ரிசப்ஷன் பண்ணினதும் சரி, ஏத்துக்கிட்டோன்னு வார்த்தையால சொன்னதும் சரி, என்னால அதை முழுசா நம்ப முடியல அப்படின்னு நிலா சொல்ல, தேனும் மனோகரும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. நிலா இப்படி முகத்தில் அடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டதுக்கு அப்புறம் மனோகர் தேனு இவங்க உண்மையாவே மாறி அவங்கள குடும்பத்தோட ஏத்துக்குவாங்களா இல்ல ஒண்ணுமே வேணான்னு மொத்தமா ஒதுக்க போறாங்களா அப்படின்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நிலா ஏற்கனவே எனக்கு புகுந்த வீடு தான் முக்கியம், பிறந்த வீடு இல்லைன்றத முகத்துக்கு நேராகவே சொல்லிட்டாங்க. அடுத்து அவங்க என்ன செய்ய போறாங்கன்றதையும் வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.